அரபுகள் அமெரிக்காவினுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளை விட அமெரிக்க அதிபருடைய கெடு முடிந்து கொள்ள போகிறது என்றும், அதே நேரம் இந்த கெடு முடிந்தால் தாக்குதல்கள் மிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உயிர் பலி அதிகரிக்கும். நேற்றே 47 பேர் இறந்திருக்கிறார்கள். அவற்றில் பல குழந்தைகளும் இறந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் காசாவினுடைய ட்ரம்புடைய திட்டம் மிக கடுமையாக விளாசியிருக்கிறார்கள். அவர்களுடைய துணை போராளி குழுவாக தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கும் ஹவுதிகள் ஏமனிலிருந்து. இப்போ நம்ம காசாவினுடைய அமெரிக்க திட்டத்திற்கு என்ன நடக்கிறது? ஹமாஸ் விடுதலை செய்ய இன்று காலை வெளியான பிபிசியின் செய்தியில் அவர்கள் விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உடனடியாக குண்டுவீச்சை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் பிணை கைதிகள் பாதுகாப்பாக வெளியேற அது சாத்தியமான சூழலை உருவாக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பதையும் இன்று காலை லண்டனிலிருந்து வெளியான செய்தி ஒன்று பிபிசி தெளிவாக தெரிவிக்கிறது.